In a classroom, four friends are seated at the point A, B, C, D as shown in the figure. Okay. Okay, Champa and Chamali. Okay, whatever the name. Okay, walk into the class after observing for a few minutes. Champa asks, "Don't you think ABCD is a square?" Chamali disagrees. Okay, using the distance formula, find which of them is correct. Okay, இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னா ஏபிசிடின்ற கோஆர்டினேட்ஸில் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ 2 பேர் உள்ளே வராங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இந்த ஏபிசிடி பார்த்தா ஸ்கொயர்டு மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தவங்க அதை டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. அதாவது இல்லை ஸ்கொயர்டு இல்லை அப்படின்றாங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது ஏவோடைய கோஆர்டினேட்ஸ் என்ன, பி சி டியோடைய கோஆர்டினேட்ஸ் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டிஸ்டன்ஸை நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் போட்டு டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இந்த கிராஃப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசிடிக்கான கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி எழுதணும். அதுதான் என்னது இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு டாஸ்க். ஓகேங்களா? ஸோ லெட் தி பொசிஷன்ஸ் ஆஃப் ஏ இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஸோ எக்ஸில் இங்கேருந்து 3, ஒய்லேருந்து 4. அப்போது 3,4. அதே மாதிரி பி எங்கே இருக்காங்க? 6, எக்ஸில் 6, 7 ஒய்யில் 7. அப்போது 6,7 தான் பி இருக்கிற இடம். அண்ட் தென் சி எங்கே இருக்காங்க? 9,4. அண்ட் தென் டி எங்கே இருக்காங்க? 6,1. ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது நம்ம அப்போ ஒரு ஸ்கொயருக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, ஒரு ரூல் என்ன அப்படின்னா, நான் 4 சைட்ஸுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ஏடிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, let me use some other colors. ஓகே, அப்போது ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், சிடிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஏடிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இது எல்லாமே சேமாக இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு என்னது இந்த கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியுது, இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. இதை வச்சு டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அது எல்லாமே 4 டிஸ்டன்ஸுமே என்னது சேமாக இருந்துச்சுன்னா ஸ்கொயருன்னு சொல்ல போகிறோம். சேமாக இல்லை அப்படின்னா அது செமலை சொன்னது தான் கரெக்டு, அது ஸ்கொயர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். நம்மளாம் ஏஎன்சி கண்டுபிடிக்கிறது, பிஎன்டி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது. இங்கே எப்படி இருக்குது ஸ்கொயர், எப்படி இங்கே ஃபார்ம் ஆகுதோ அதை அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் தென் பிசி கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் தென் சிடி கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் தென் டிஆர் இஸ் நத்திங் பட் ஏடிஆர்டிஏ. இந்த 4 வேர்ட்ஸஸ் தான், இந்த 4 டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B போட போகிறேன். இப்போது ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு என்னது? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1d ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னது நமக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ இந்த 2 இதுதான் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போது 6 மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 மைனஸ் 4d ஹோல் ஸ்கொயர். ஓகே, which is nothing but 3 squared plus 3 squared, which is nothing but again 9 plus 9, which is nothing but root of 18. அப்போது ஏபியோட வேல்யூ என்னது? ரூட் 18. ஓகேங்களா? ஏபியோட வேல்யூ என்னது? ரூட் 18. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பிசி கண்டுபிடிக்கணும். அப்போ பிசி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? பிஎன்சி கோஆர்டினேட்ஸ். அப்போ இது x1 x2, இது x1 y1, இது y1 x2 y2. ஓகேங்களா? தென் ரூட் ஆஃப் 9 மைனஸ் 6 the whole square, comma, and then another 4 minus 7d whole square. Just nothing but 3 square minus plus minus 3 square. Just nothing but another 9 plus 9 equal to root 8. ஓகேங்களா? செகண்ட் பிசியோட வேர்டிசஸில் நம்ம பார்த்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணாலும் என்ன தான் வருது? ரூட் 18 தான் வருது. அண்ட் தென் அகைன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? சிடி கேல்குலேட் பண்ண போகிறோம். சிடினா அப்போது இந்த கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ ரூட் ஆஃப் 9 மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18. ஓகேங்களா? அப்போ இதுவும் என்னது? சேமாக தான் வருது.
இப்போ என்னது அடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், நம்ம எதுக்கும் என்னது செக் பண்ணணும், ஏஎன்டியையும் கூட நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும். இப்போ ஏஎன்டி ஓகே, இந்த கோஆர்டினேட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ரூட் ஆஃப் 6 - 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - 4d ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் அகைன் சேம் தான் வருது, 3 ஸ்கொயர் ப்ளஸ் -3d ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 9 நத்திங் பட் √8. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எல்லா சைடும் என்னது சேமாக தான் இருக்குது. எப்படி இருக்குது, √18 இருக்குது. இதை ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4 பாயிண்ட் சம்திங்கில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா 16 வந்து என்னது 16 தான் 4 ஸ்கொயர்டு, அடுத்த ஸ்கொயர்டு என்னது 25 வந்து 5 ஸ்கொயர்டாக இருக்குது. அப்போ 4.1 ஆர் சம்திங் தான் வரும். ஓகேங்களா, இதோடைய வேல்யூ போட்டோம் எக்ஸாக்டாக எடுத்தோம் ரூட்டை விட்டு எடுத்தோம் அப்படின்னா. பட் அது நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இப்படியே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து வேறு ஒரு விஷயம் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபைன் பண்ணணும். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அகெயின் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்க இன்னொரு சிம்பிள் கூட நமக்கு இருக்குது, சாரி இன்னொரு ஃபிகர் கூட நமக்கு தெரியும். அதை என்ன அப்படின்னா ராம்பஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, ராம்பஸ். ஓகே, ஜஸ்ட் என்னது ஸ்லைட்டாக கொஞ்சம் ஆங்கிளில் சேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா, ஸ்கொயரில் பார்க்கும்போது எல்லாமே என்னது 90 டிகிரின்னு இருக்கும். ஆனால் ராம்பஸில் இப்படி 90 டிகிரின்னு இருக்காது. ஓகேங்களா, ஸ்கொயரில் எல்லா சைடும் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி 90 டிகிரின்னு இருக்கும். அப்போ என்னது மேபி இது ராம்பஸாக இருக்கிற கூட என்ன இருக்குது சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதோடைய டயக்னல், அதாவது ஸ்கொயருடைய டயக்னல் இருக்குல்ல, டயக்னல்னால் என்னது இந்த லைனும் எப்படி இருக்கும்னா டயக்னல்ஸு ஸ்கொயரில் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஆனால் ராம்பஸில் டயக்னல் ஈக்குவலாக இருக்காது. ஒரு டயக்னல் பெருசாக இருக்கும், ஒரு டயக்னல் சிறுசாக இருக்கும். ஓகேங்களா, D1 ≠ D2 இன் ராம்பஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம டயக்னலையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஹென்ஸ் இப்போ என்னது சைடை செக் பண்ணிட்டோம், அது எல்லாமே சேமாக இருக்குது. அண்ட் தென் அகைன் என்னவும் நம்ம செக் பண்ணோம், ஒரு டயக்னல்ஸையும் செக் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நான் நெக்ஸ்ட் போகிறேன், செக்கிங் டயகோனல்ஸ். ஓகேங்களா, அப்போது நெக்ஸ்ட் இதை ஃபஸ்ட்டே நீங்கள் எழுதிக்கலாம், பட் நான் வந்து ஜஸ்ட்டுக்காக குழம்பிடக்கூடாதுன்றக்காக நான் செகண்ட் ஸ்டெப்பாக எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா, டயக்னல்ஸ்னால் என்னது, அப்போ A to Cயையும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், A to Cயையும் B to Dயையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, தென் A and C. ஓகே, தென் A and C போடலாம். A and C equal to root of 9 - 3 நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, 9 - 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 4 ஓகே ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் மட்டும் வரும், இது 0 ஆகிடும், சாரி 6 ஸ்கொயர் மட்டும் வரும். அப்போது ரூட் ஓகே 6 ஸ்கொயர்னு என்னது ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், 6ன்னு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஏசியோட வேல்யூ என்னது 6. இப்போ அதே மாதிரி டயக்னல் பிடி கண்டுபிடிக்கப்படுறேன், டயக்னல்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, டயக்னல் ஏசி, டயகோனல் ஏசி, டயக்னல் பிசி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறேன். அப்போ என்னது 6 - 6 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - 7 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் -6 தி ஹோல் ஸ்கொயர்டு which is nothing but 36. ஓகே, மைனஸ் போட்டோம் அப்படின்னா அதுவும் ஸ்கொயர் பண்ணோன்னா கேன்சல் ஆயிரும், அண்ட் √2 கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ என்னது 6 தான் வருது நமக்கு. இப்போ என்னது டயக்னல் சேமாக இருக்குது, அப்போ என்னது கன்ஃபார்மாக இது என்னது ஸ்கொயர் தான். அப்போ நம்ம என்ன எழுதணும் ஃபைனலாக, ஓகே, இட் இஸ் அப்சர்வ்டு தட், ஓகே, இட் இஸ் அப்சர்வ்டு தட் all 4 sides and 2 diagonals are equal in this quadrilateral. ஓகேங்களா, குவாட்ரிலேட்டரல் என்னது 4 சைடு உள்ள 4 காம்பேக்ட் சைடு உள்ளதான் என்னது டிஸ்கஸ் பண்ணுறது தான். இட் மே பி அ பேரலோகிராம், இட் மே பி அ ராம்பஸ், இட் மே பி அ ரெக்டாங்கிள், ஸ்கொயர், எனிதிங். ஓகேங்களா, அப்போ குவாட்ரிலேட்டரில் 4 சைடு உள்ளதை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஷேப்பை தான் என்னது குவாட்ரிலேட்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்த குவாட்ரிலேட்டரில் எப்படி இருக்குது, 4 சைடும் ஈக்குவலாக இருக்குது, 2 டயக்னலும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓகே, இட் இஸ் அப்சர்வ்ட் தட் all 4 sides and 2 diagonals are equal in the quadrilateral, hence it is a என்னது, hence it is a square.
அப்போ ஸ்கொயர்னு யார் சொன்னா? ஸ்கொயர்னு யார் சொன்னா? சம்பா சொன்னாங்க. அப்போது சம்பா இஸ் கரெக்ட். ஹென்ஸ் இட் இஸ் அ ஸ்கொயர். ஸோ சம்பா இஸ் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் ஃபைனலாக எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? வெறும் என்னது 4 சைடை மட்டுமே டிஃபைன் பண்ணுறதுலே நம்ம நிறுத்திடக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் 4 சைடு மட்டும் நம்ம இது பண்ணணும், மாற்றி மாற்றி ஏக்கும் சிக்கும் பிக்கும் டிக்கும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் வந்து இவங்க வெறும் வந்து ஒரு 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அப்படி போடலாம். பட் நம்ம அகெயின் நம்ம ஒரு விஷயம் மறந்துட்டோம். ராம்பஸ் அப்படின்ற ஒரு ஷேப் கூட நமக்கு இருக்குது அப்படின்றத மறந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், செகண்டு டயக்னலே நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 4 சைடு ஒரு ஸ்கொயர்னா எப்படி இருக்கணும், 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணும், 2 டயக்னலும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்னது அது ஸ்கொயர்டு. ஒருவேளை டயக்னல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனால என்ன ஆகிடும், அது வந்து என்ன ஆகிடும், ராம்பஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் போகலாம்.